அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இது என்னுடைய தைப்பூச விரதத்தினுடைய முதல் நாள். நான் தைப்பூசத்துக்கு 6 நாட்கள் விரதம் இருக்கேன். இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை வருது. இந்த தைப்பூசத்திற்கு நிறைய பேர் 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் விரதம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நான் 6 நாட்கள் மட்டும்தான் தைப்பூசம் விரதம் இருக்கேன். இந்த பதிவுல நான் எப்படி தைப்பூச விரதம் ஆரம்பித்து தைப்பூச விரதத்தை இருக்கேன், தைப்பூச திருநாள் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல நான் காலையிலேயே குளிச்சுட்டு நான் பூஜை வேலைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அதற்கு முன்னதாகவே என்ன அப்படின்னா என்னோட வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணி பூஜை அறை எல்லாமே கிளீன் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ கிளீன் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. காலையில குளிச்சுட்டு தலைக்கு குளிக்கணும். முக்கியமா விரதம் இருக்கிறவங்க தலைக்கு குளிக்கிறது ரொம்ப முக்கியம். தலைக்கு குளிச்சுட்டு நான் என்ன அப்படின்னா என்னுடைய பூஜைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல என்னுடைய சாமி போட்டோக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்ததா பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு. இன்னைக்கு இந்த நாளுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இன்னொரு கிருத்திகையும் கூட. ஸோ கிருத்திகைனால இந்த நாள்ல நீங்க உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா அது மிகவும் சிறப்பானதா இருக்கும். என்கிட்ட முருகருடைய வேல் இருக்கு, அதனால நான் முருகர் வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டேன். நான் இன்னைக்கு 5 பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணினேன். ஸோ முதலாவதா நாம வேலை எப்படி அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா நீங்க ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடியும் சுத்தமான தண்ணியில உங்களுடைய வேல் அல்லது முருகர் சிலையை தான் அதை நீங்க நல்லா கழுவிக்கணும். முதல்ல உங்களுடைய வேலை நல்லா நான் சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு அடுத்து காய்ச்சப்படாத பால் கொண்டு நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். அடுத்ததா வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலரால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனையும் காமிச்சு என்னுடைய 2வது அபிஷேகத்தை பண்ணிட்டேன். இரண்டாவதா நான் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணேன். அடுத்து 3வதா விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு 4வதா பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிட்டு 5வதா சந்தனம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி நான் இந்த சந்தன அபிஷேகம் பண்ணேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை நாம அபிஷேகம் பண்ணும் போதுமே முதல்ல சுத்தமான தண்ணீரை நம்மளுடைய சிலை அல்லது வேலி இருந்தா அதை சுத்தமா கழுவிட்டு அடுத்து நம்ம எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் பண்றோமோ அந்த பொருளால நம்ம அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அடுத்ததா மலரால அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணீர கழுவிட்டு தான் நீங்க அடுத்த அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல உங்களுடைய முருகர் சிலை அல்லது வேல் இருந்தா அதற்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்க ஒரு முறை அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாதம் அதாவது வாரம் ஒரு முறை செய்யலாம். வாரம் ஒரு முறை செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது இந்த அபிஷேகத்தை செய்யணும். நான் என்னுடைய முருகர் சிலைக்கு அதாவது என்னுடைய முருகருடைய வேலுக்கு நான் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வேலை நல்லா சுத்தமான தண்ணீரை கழுவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏத்த போறேன். அதுக்கு சர்க்கோண கோலம் போட்டுட்டு நடுவுல என்னுடைய வேலை வச்சு நான் சரவண பவ அதுல வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஏத்த போறேன். நீங்க வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமையை மட்டும்தான் ஏத்தணுங்கிறது இல்லை. முருகருக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க அபிஷேகம் செஞ்சு சர்க்கோண கோலம் போட்டு அதுல வெற்றிலை தீபம் ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ அதுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு நான் 6 அகல் விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததா என்ன அப்படின்னா வெற்றிலை 6 வெற்றிலை எடுத்து அந்த 6 வெற்றிலையுடைய காம்புகளையும் கிள்ளிட்டு அந்த வெற்றிலைக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டேன். அடுத்ததா நம்மளுடைய வேலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு வேல் வைக்கிற தாம்பூலத்தட்டுலையும் நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. நம்ம வேலை வெறும் தரையில வைக்க கூடாது. அதாவது நம்மளுடைய வேல்ல ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நாம பித்தளை அல்லது ஒரு சில்வர் தட்டு இந்த மாதிரி ஒரு தட்டுல தான் நம்ம வேலை வைக்கணும். இந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் தாம்பூலத்தட்டுல அர்ச்சனைக்கு அரிசி போட்டுட்டு அதுல நடுவுல வேலை வச்சு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டேன். இதை இந்த சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல சரவண பவானி எழுதி நடுவுல ஓம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கதான் நான் என்னுடைய வேலை வச்சிருக்கேன். அடுத்ததா சரவண பவ அந்த இதுல 6 வெற்றிலை வச்சு 6 வெற்றிலை மேலேயும்
6 அகல் விளக்கு வச்சு நான் தீபம் ஏத்துறேன். நீங்க நல்லெண்ணெய் ஊத்தியும் வந்து தீபம் ஏத்தலாம். ஆனா இந்த வெற்றிலை தீபம் வந்து நெய் போட்டு ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பானது. நான் வந்து நெய்ய வந்து ஆல்ரெடி மெல்ட் பண்ணி தான் வந்து நெய் வந்து ஊத்தியிருக்கேன். ஏன்னா வந்து நெய் அப்படியே கெட்டியா இருக்கும்போது, விளக்கு வந்து முழுமையா வந்து எரியறதில்ல. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதனால நான் நெய்ய வந்து கம்ப்ளீட்டா அ மெல்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து விளக்குல ஊத்தியிருக்கேன். நீங்க எப்படி வேணாலுமே ஊத்திக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அடுத்து நெய் ஊத்திட்டு, திரி போட்டுட்டு நான் வந்து நெய் விளக்கு வந்து ஏத்திட்டேன். விளக்கு ஏத்துனதுக்கு அடுத்ததா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, தீப ஆராதனை காட்டணும். முதல்ல என்னுடைய வேலுக்கு சந்தன குச்சியால தீப ஆராதனை காமிச்சுட்டு, அடுத்ததா கற்பூர ஆராதனையும் காமிச்சாச்சு. அதே போல என்னோட சாமி ஃபோட்டோவுக்கும் நான் தூப ஆராதனை எல்லாமே காமிச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு நெய்வேத்தியமா முருகருக்கு பாலுல நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிருக்கேன். நீங்க இந்த மாரி முருகருக்கு நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் அன்று வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, அதாவது தைப்பூச விரதம் இருந்தாவே வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க டெய்லியும் பிரார்த்தனை பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு நெய்வேத்தியமா படைக்கணும். உங்களால சர்க்கரை பொங்கல் ஏதாவது இனிப்பு செஞ்சு வந்து படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், பாயாசம் இந்த மாரி இனிப்பு ஏதாவது செஞ்சு படைக்கலாம். இல்ல உங்களால இனிப்பு செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் படைக்கலாம். இல்ல முருகருக்கு மிகவும் பிடித்த பாலும் தேனும் படைக்கலாம். இல்லைன்னா தேனும் தினைமாவும் இந்த மாதிரி எந்த பொருள் வந்து உங்களால முருகருக்கு வந்து படைக்க முடியுதோ அந்த பொருளை வந்து நீங்க முருகருக்கு நெய்வேத்தியமா படைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். நான் இன்னைக்கு பாலுல நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் நெய்வேத்தியமா வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து முருகருக்கு இந்த மாதிரி நாம தைப்பூச விரதம் இருக்கும்போது நம்ம வீட்டுல வழிபாடு செய்யும்போது என்னென்ன பூக்கள் படைக்கணும்னா, நீங்க அரளிப்பூ படைக்கிறது முருகருக்கு மிகவும் நல்லது. அரளிப்பூக்கள் வந்து படைக்கலாம். வாசனை நிறைந்த பூக்கள், மஞ்சள் நிறமுடைய பூக்கள், சிவப்பு நிறமுடைய பூக்களை வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சு வந்து நீங்க வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும்போது கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி முருகருக்குரிய பாடல்களை படிக்கிறது வந்து நமக்கு நல்ல பலன்களை வந்து தரும். நீங்களும் தைப்பூச விரதம் 48 நாள், 21 நாள் அல்லது 11 நாள் இருக்க முடியாதவங்க, நீங்க முருகருக்கு தைப்பூச விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 6 நாள் விரதத்தை தொடங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 நாட்கள் உங்களால விரதம் இருக்க முடியலைன்னா, நீங்க அந்த தைப்பூச திருநாள் அந்த ஒரு நாள் மட்டும் கூட நீங்க விரதம் இருக்கலாம். நீங்க 6 நாள் விரதம் இருக்கீங்கனாலும் 6 நாளுமே வந்து அசைவம் வந்து சாப்பிடுறத வந்து தவிர்த்துடுங்க. அது மட்டுமல்ல உங்க வீட்டிலும் வந்து நீங்க அசைவம் செய்யக்கூடாது. 6 நாட்களுமே வந்து நம்ம வீட்லயும் நாம அசைவம் எதுவும் செய்யாம தான் இருக்கணும். பொதுவா தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கிறவங்க நீங்க 48 நாள் விரதம் இருக்கீங்கன்னா, உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க கார்த்திகை மாதமே தொடங்கியிருப்பீங்க. 21 நாள் விரதம் இருக்கிறவங்க மார்கழி மாதம், அடுத்து 11 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க தை மாதத்திலயும் வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கியிருப்பீங்க. நம்ம எப்ப வந்து தைப்பூச விரதம் தொடங்கினாலுமே வந்து நாம தைப்பூச திருநாள்ல அந்த விரதம் வந்து முடிவடைகிற மாதிரி தான் நம்ம விரதத்தை வந்து தொடங்கணும். அந்த மாதிரி தான் 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள் அப்படி விரதம் இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த தைப்பூசத்திற்கு நம்ம விரதம் இருக்கிறவங்க உபவாசம் இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். பொதுவா அந்த தைப்பூச திருநாள் ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து உணவு எதுவும் சாப்பிடாம உபவாசமா இருந்து அவங்க இரவு நேரத்துல மாலை நேரத்துல வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்குவாங்க. நீங்க 6 நாட்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க 6 நாட்களும் உபவாசமா இருக்கலாம் கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துட்டு மற்ற 2 வேளைகள் வந்து உபவாசமா இருக்கலாம். இல்ல நீங்க 2 வேளை வந்து உணவை எடுத்துட்டு ஒரு வேளை மட்டும் உபவாசமா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு, இல்ல நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா 3 வேளையும் உணவை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து இந்த தைப்பூச விரதம் வந்து இருக்கலாம். அதாவது தைப்பூச விரதம் நாம இருக்கிறோம்னா நம்ம மாலை போட்டுதான் கட்டாயம் வந்து முருகருக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. மாலை போட முடியாதவங்களும் வந்து தைப்பூசத்திற்கு வந்து நீங்க 6 நாட்களும் விரதம் இருக்கலாம். நீங்க அசைவம் எதுவும் சாப்பிடாம வீடு வந்து நல்லா சுத்தமா வச்சுட்டு நீங்க காலையும் மாலையும் பூஜை செஞ்சு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த அப்படி நேரம் கிடைக்கும் போது பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். நான் வந்து 6 நாட்கள் வந்து விரதம் இருக்கேன். இன்னொன்னு உபவாசம் இருக்க முடிஞ்சா நீங்க வந்து உபவாசம் இருங்க. உங்களால இருக்க முடியல அப்படின்னா நீங்க அசைவம் எதுவும் சாப்பிடாம 3 வேளையும் உணவு சாப்பிட்டு நீங்க வந்து முருகருக்கு காலையும் மாலையும் வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சு விரதம் இருக்கலாம்.
நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாவே காலையில இருந்து குளிச்சுட்டு முருகருக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க செய்யலாம். அடுத்ததா வந்து மாலையும் நீங்க குளிச்சுட்டு முருகருக்கு பூஜை செஞ்சுட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலையை வந்து நீங்க செய்யலாம். நான் இன்னைக்கு பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு கிருத்திகை நாட்டுக்கு நான் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். நான் இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சாலையூர் முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். சாலையூர் பழனி ஆண்டவர் திருக்கோவில். இந்த கோயில தைப்பூசத்திற்கு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கோயில் ஃபுல்லாவே அந்த ஒர்க் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பந்தல் போடுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்க இன்னைக்கு கிருத்திகைங்காட்டிக்கு என்னுடைய விரதத்தினுடைய முதல் நாளும் கூட. அதனால நான் இன்னைக்கு முருகரை பார்க்கணும்னு போய் சாலையூர் முருகப்பெருமானை வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்க தைப்பூசத்திற்கு 6 நாட்களும் விரதம் இருக்க முடியலன்னா நீங்க ஒரு நாள் கூட விரதம் வந்து இருக்கலாம். நீங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கலாம். நல்ல திருமண வரன் அமையணும்னு விரதம் இருக்கலாம். உங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும். உங்களுக்கு நினைத்த வேலை வந்து நினைத்தபடி கிடைக்கணும். அது மட்டுமல்ல, உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உங்க குழந்தைகளுடைய படிப்பு வந்து நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க இந்த தைப்பூச விரதம் வந்து இருக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து முருகனிடம் கேட்டு நீங்க முருகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயமாக முருகப் பெருமான் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார். சிலரால வந்து இந்த 6 நாட்களும் வந்து விரதம் இருக்க முடியாம இருக்கலாம். அப்படி விரதம் இருக்காம முடியாதவங்க நீங்க இந்த தைப்பூச திருநாள் அந்த ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருங்க. முருகப்பெருமான் வந்து நமக்கு கேட்டதை வந்து தருவார். முருகப்பெருமான் வந்து அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தர வேண்டும்னு நானும் முருகப்பெருமான் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த தைப்பூச விரதத்தை வந்து அனைவருமே இருக்கலாம். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் அனைவருமே இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா தைப்பூச விரதத்துக்கு இருக்கலாம். ஆனா வந்து நீங்க உபவாசமா இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்க 3 வேளையும் உணவு எடுத்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிற பெண்களும் கூட இந்த தைப்பூச விரதம் வந்து இருக்கலாம். இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள் வந்து இந்த வருடம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வருது. அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். இந்த சிறப்பு வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற தைப்பூச திருநாளில் முருகருக்கு விரதம் இருந்து முருகனுடைய அருளை அனைவரும் பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.